ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. நோ இன்டர்நெட், நோ வைஃபை, நோ சிம் கார்ட். ஆனாலும் மெசேஜ் வந்து நம்மளால அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஆப் பேரு தான் வந்து பிட்சாட். ஸோ சமீபத்தில டெல்லியில வந்து நீட் புரொட்டஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நீட் புரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துல வந்து இன்டர்நெட் வந்து ஃபுல்லா வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ஆப்ப யூஸ் பண்ணி இவங்களால வந்து எந்த ஒரு இன்டர்நெட்டும், எந்த ஒரு சிம் கார்டும் இல்லாம வெறும் மொபைல் மூலியமா இவங்களால மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குனாலும். ஸோ நார்மலா வாட்ஸ்அப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? வாட்ஸ்அப் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அனுப்புற மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்போட சர்வருக்கு போய் வாட்ஸ்அப்போட சர்வர்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஆப்புக்கு வந்து எந்த ஒரு சர்வருமே கிடையாது. இது ப்ளூடூத் மூலயமா மெசேஜ் வந்து சென்ட் பண்ற ஒரு ஆப். ஸோ இங்க தான் ஒரு டவுட் வரும். ப்ளூடூத்தோட ரேஞ்ச் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். எப்படி வந்து மெசேஜ் அவங்களால சென்ட் பண்ண முடியும்? ஸோ இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. உங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப தூரத்துல இருந்தாலும் நீங்க அனுப்புற மெசேஜ் வந்து இன்னொரு பிட்ஷாட் யூசரோட போனுக்கு ரிசீவ் ஆகி அந்த போன் வந்து அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணும். அந்த போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்டிங்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு கடைசியா எங்க இருக்காரோ அவருக்கு இந்த மெசேஜ் வந்து போய் சேரும். ஸோ ப்ளூடூத் யூஸ் பண்ணி இந்த ஆப் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. சிம்பிளா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து மெஷ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.